சிக்கன் போடாத பிரியாணி, அதாவது குஷ்கா. ஸோ முடிஞ்சது. வெல்கம் டு மை சேனல். என் பேர் ஜெய்சி விக்டோரியா. ஸோ இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு vlog தான். இந்த vlog நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, எப்பயும் போல் கோ வித் த ஃப்ளோ தான். சரியா? இப்போ வந்துட்டு டைம் வந்து 12:30 ஆகுது. நான் வந்து காலையில் அவங்களுக்கு லன்ச் செஞ்சு அதை பேக் பண்ணி அவங்கள அமுச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு, வீடை பெருக்கி மிஷினில் துணி போட்டு, துணி வந்துட்டு வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை காய போட்டு குளித்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். வீடியோ வந்துட்டு இன்றைக்கி போஸ்ட் பண்ண வேண்டிய வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்தேன். பட் எனக்கு வந்துட்டு அதுக்குள்ளே பசி வந்துருச்சு. சரி லன்ச் வந்து கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு ஃப்ரைடே, ஓகேவா? நாளைக்கு சாட்டர்டே அண்ட் அடுத்த நாள் சண்டே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு லீவு. அதனால் எனக்கு செம்ம ஜாலியாக இருக்குது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 1.5 மாதம் ஆகிடுச்சு, ஓகேவா? இந்த 1.5 மாதத்தில் நாங்கள் வந்துட்டு இந்த சாட்டர்டே சண்டே ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. உண்மையாக எனக்கு வந்துட்டு இந்த ஜான் மந்த்லேருந்து வீக்கெண்டில் ப்ரைடல்ஸாகவே போயிட்டு இருந்துச்சா. அப்படி ப்ரைடல் இல்லைன்னா கூட வேறு எதனா வந்துட்டு வேலை வந்துடுதா. அதனால் நாங்கள் 2 பேரும் வீக்கெண்டில் வந்துட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்லை. நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நாங்கள் வீட்டில் வந்துட்டு இருக்க போகிறோம் வீக்கெண்டில். ஸோ அதனால நாளைக்கு வந்துட்டு நாங்கள் குக் பண்ணலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வந்துட்டு ப்ரான் செய்யலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்துட்டு நாளைக்கு போகுதுன்ட்டு. இப்படி தான் வந்துட்டு நாங்கள் வாய்க்கிலே பேசுவோம். ஆனால் இருக்கிற டயர்டுக்கு நல்லா படுத்து தூங்கிடுவோம்னு நினைக்கிறேன். காலையில் ஒரு 10-11 மணி வரையும். வேணாம், வாய் வைக்கக்கூடாது. நம்ம வந்து நாளைக்கு ப்ரொடக்டிவாக எதனா பண்ணணும். நாளைக்கு கதை நாளைக்கு பார்ப்போம், சரியா? இன்னைக்கு கதை என்னென்னா, இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடே. ஸோ நைட் வந்துட்டு எதனா மூவி பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் நாளைக்கு லேட்டாக எழுந்தா கூட தப்பு இல்லை, அதனால் நைட் லேட்டாக தூங்கிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி எதனா ட்ரை பண்ணலாம், செய்யலாம். அண்ட் அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்துட்டு நான் ஸ்பெகட்டி பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸ்பெகட்டி நான் வந்துட்டு பண்ணதில்லை. நார்மலாக பாஸ்தா பண்ணியிருக்கோம், பட் ஸ்பெகட்டி ட்ரை பண்ணதில்லை. ஸோ அது வந்துட்டு இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு என்னென்னமோ மண்டை பரப்பரான்னு இருக்குது இன்றைக்கி ஃப்ரைடேன்னொடனே. அதனால் கொஞ்சம் வந்து ஜாலியாக இருக்கேன் இன்றைக்கி. ஸோ அப்படியே ஆஸ் யூஷுவலாக நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம் இன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ போயிட்டு நான் சாப்பிட்றேன். எனக்கு செம்மையாக வந்துட்டு பசிக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ வந்துட்டு நம்ம எடிட் பண்ணோம். அப்போ தான் இன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு வீடியோ போஸ்ட் பண்ண முடியும். ஸோ டக்குன்னு அந்த வேலையை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு நான் வந்துட்டு இதுதான் செஞ்சேன். இது வந்துட்டு சிக்கன் போடாத பிரியாணி, அதாவது குஷ்கா, ஓகேவா? செம்மையாக வந்திருக்கு. அப்படியே உதிரியாக செம்மையாக வந்திருக்கு. இன்றைக்கி டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. எனக்கே வந்துட்டு ஆச்சரியமாக இருந்துச்சு. நானாடா இதை செஞ்சேன்ட்டு. ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் கிட்டே நான் அது பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் இருக்கிறப்போ. அப்போல்லாம் இல்லாத டேஸ்ட்டு இன்றைக்கி வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ கூட வந்துட்டு பாயில்டு எக் வந்துட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்துட்டு ரைத்தா. ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களுக்கு நான் லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுத்தேன். செம்மையாக இருக்குது பார்க்கவே. பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி செஞ்சுருக்கேன் நான். என்ன நினச்சேன், எனக்கே பெருமையாக இருக்குது. இது வந்து நான் செஞ்சதை வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக மார்னிங்கில் நான் வந்துட்டு சமைக்கிறேன் இல்லையா, அதை வந்துட்டு என்னால் வீடியோ எடுக்க வந்துட்டு முடிய மாட்டேங்குது. ஏன்னா வந்துட்டு சுத்தமாக டைமே இருக்காது. குடுன்னு போயிடுமா காலையில். அதனால பொறுமையாக வீடியோ எடுத்துகிட்டே சமைக்கிறதுக்கு வந்துட்டு அக்காவால் முடியலை. இன்னும் வந்துட்டு கொஞ்சம் பயிற்சி தேவைப்படுது அதுக்கெலாம். நான் வந்துட்டு அடுத்த டைம் இது செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்துட்டு ரெசிபி காமிக்கிறேன், ஓகேவா? செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை போய் சாப்பிட்டுட்டு நான் வந்து என்னோடய எடிட்டிங் வேலையை வந்துட்டு ஆரம்பிக்க போகிறேன். போய் சாப்பிடுவோம். ஸோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் ஃபுட்டு வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா மார்னிங்கே செஞ்சோம்ல, அதனால் அது நல்லா கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு டிவியில் எதனா ஒன்று ஓட விட்டு சாப்பிட்டுட்ருப்பேன். இப்போலாம் வந்துட்டு மத்தியானம் டைமில் சாப்பிடவே பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா தனியாக உட்காந்து சாப்பிட்றேன் இல்லையா, அதனால் போர் அடிக்குது. மற்ற வேலை வேறு எதனா இருந்தாலும் கூட நான் வந்துட்டு தனியாகவே செஞ்சுடுவேன், தனியாக பண்ணிடுவேன். ஆனால் அந்த சாப்பிட்ற வேலை மட்டும் என்னால் தனியாக உட்காந்து பண்ணுறதுக்கு வந்து பிடிக்கவே மாட்டேங்குது. பட் வேறு வழி இல்லை, தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் அதுக்கப்புறம் போயிட்டு தூங்கிட்டேன் நல்லா. ஹாய். ஸோ நான் வந்துட்டு லன்ச் முடிச்சுட்டு வேறு என்ன பண்ணேன், எடிட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன். எடிட் முடிச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் கழித்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம், அதுக்குள்ளே ஒரு குட்டி தூக்கம் போட்டு வரலாம் அப்படின்ட்டு படுத்தவ தான் நல்லா ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட தூங்கிட்டேன். மணி வந்துட்டு 4:45 ஆகுது.
நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து முடிச்சுட்டு இன்றைக்கி எதனா ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படிலாம் வந்துட்டு யோசித்தேன். ஆனால் வந்துட்டு ஒன்றுத்துக்கும் வழி இல்லாமல் ஆயிடுச்சு. ஒழுங்காக அலாரம் வச்சுட்டு தூங்கிருக்கலாம் போல். நான் அப்பயே நினச்சேன் பேசாமல் ஒரு 1 ஹவருக்கு அலாரம் வச்சிடலாமா அப்படின்ட்டு. கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸில் அப்படியே படுத்து தூங்கிட்டேன். பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கேன். தூக்க கலக்கமாக இருக்குது ரொம்ப. சரி, அதனால் ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம வந்துட்டு வீடியோக்கு இன்னும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலையே, அதை வந்துட்டு கொடுத்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். என்னடா இது எனக்கு வந்த சோதனை இன்னைக்குன்ற மாதிரி ஆயிடுது கைஸ். ஸோ அன்எக்ஸ்பெக்டட்லி இந்த மாதிரி நிறைய நேரம் தூங்கிட்டேன்னா, தூங்கி ஏஞ்சதுக்கப்புறமும் ரொம்ப வந்துட்டு தூக்க கலக்கமாகவே இருந்துச்சு. சரி காஃபி குடித்தாலாச்சும் தெளிஞ்சிரும் அப்படின்னு நினச்சி நான் வந்து காஃபி போட்டுட்ருந்தேன். அண்ட் இப்போலாம் வந்துட்டு பயங்கரமான காஃபி அடிக்ட் ஆகிட்டேன். நார்மலாகவே எனக்கு வந்துட்டு காஃபினா ரொம்ப பிடிக்கும். பட் இப்போது இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப பயங்கரமாக அடிக்ட் ஆகிடுச்சு. நாங்கள் யூஸ் பண்ணுற காஃபி பவுடர் பார்த்திங்கன்னா அது வந்து டாட்டா காஃபி கிராண்ட். அண்டு சுகருக்கு பதிலாக நாங்கள் இந்த ஜாக்ரி தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிட்டுருக்கோமா. ஸோ இது ரெண்டுமே சேர்த்து காஃபி போடுறதுல வந்துட்டு செம்ம டேஸ்ட்டாக வருது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. டெய்லி காலையில் ஒரு காஃபி கண்டிப்பாக நானும் அவங்களும் வந்துட்டு குடிச்சிருவோம். அண்ட் இன் பிட்வீனில் இந்த மாதிரி எதனா சம்பவம் நடந்துச்சுன்னா நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு காஃபி வந்துட்டு குடிப்பேன். செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். நான் அப்படியே ரசித்து என்னோடய காஃபி வந்துட்டு குடிப்பேன் எப்போவுமே. ஸோ காஃபி குடிச்சு முடிச்சுட்டு அடுத்து வேலை பார்க்க போகலாம் அப்படின்றப்போ கரண்ட் போயிடுச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு இருட்டு அப்படின்னா வந்து கொஞ்சம் பயம், ஓகேவா. இருட்டாக இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம வந்துட்டு இப்போ தனியாக ஒரு வீட்டில் இருக்கோம். கரண்ட் போனால் நான் எங்கே போவேன் சொல்லுங்கள். ஸோ அதனால் நான் வந்துட்டு கேண்டில் வந்து 2 ரூமுக்கும் வந்துட்டு ஏற்றி வச்சுட்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு கேட்டால் நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்களா. ஸோ வேறு வழி இல்லாமல் இருட்டுக்குள்ளேயே தான் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தேன். நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. ஆசாசியாக ஸ்பெகட்டி செய்யலாம் இன்றைக்கி அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இன்றைக்கி வந்துட்டு எனக்கு தெரில எப்போ கரண்ட் வரும் அப்படின்னு. இப்போ வந்து ஸ்பெகட்டி செய்யாதது கூட எனக்கு வந்துட்டு பெரிய விஷயமா தெரில. இப்போ நான் வந்துட்டு இங்கே தனியாக இருக்கேன். எனக்கு வந்துட்டு இருட்டுனா ரொம்ப பயம். இப்போ வந்துட்டு டைம் 7:30 ஆகுது. அவங்க இன்னும் வரல. அவங்க வந்துட்டு கிளம்புறதுக்கே இன்னும் 1/2 hour மேலே ஆகுமா. அது வரைக்கும் எப்படி நான் இங்கே ஓட்ட போகிறேன், எப்படி சமாளிக்க போகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. 2 ரூம்லேயும் வந்துட்டு கேண்டில் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். தைரியத்தை வரவழைச்சிட்டு நான் வந்துட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு வந்துட்டு ஏன் பயம்னா எனக்கு இருட்டுனா பயம். மற்றபடி ஏதோ நீங்கள் நிற்கிது அங்கே இருக்குது அப்படின்ட்டு எனக்கு பயம் இல்லை. அதுக்கு நான் எந்த பவரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசலை. யாருன்னா இங்கே இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க ப்ளீஸ். ரீசெண்ட் டைம்ஸில் நானும் அவங்களும் சேர்ந்து ரொம்ப கோஸ்ட் ஃபிலிம்ஸாக பார்த்துட்டோம் நைட்டில். அதனால் அதை நினச்சா தான் கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதெல்லாம் நினச்சி அந்த சீன்ஸ் எல்லாம் நினச்சி சரி நம்ம பாட்டு கமுக்கமாக ஒரு இடத்துல ஓரமாக போய் உட்காந்துப்போம். கரண்ட் வந்தால் தான் என் உயிரே எனக்கு திரும்பி வரும். ஸோ ஒரு 30 minutes கழிச்சு பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துருச்சு. நானும் வந்து ஜாலியாக போயிட்டு ஸ்பெகட்டி செய்யலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ சிக்கன் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ சிக்கன் எல்லாம் போட்டு நம்ம ஸ்பெகட்டி செய்யலாம் அப்படின்ட்டு ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி ஸ்பெகட்டி வந்துட்டு செய்யலாம் அப்படின்ட்டு பார்த்து வச்சுருந்தேன். ஸோ சிக்கன் வந்துட்டு நான் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு அண்ட் மஞ்சள்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு இருந்தப்போ என்னாச்சுன்னா இந்த எண்ணெய் பாட்டில் வந்துட்டு உடச்சிட்டேன் தெரியாமல். அது வந்து ஸ்டவ் கிட்டே இருக்குது. நான் ஸ்டவ்வை வந்துட்டு நகர்த்தும் போது அது வந்துட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. அதாவது கீழே விழலை, அங்கேயே அப்படியே சாஞ்சு அது வந்துட்டு விழுந்து உடஞ்சிருச்சு, ஓகேவா. ரொம்ப வந்துட்டு வீக்காக இருந்திருக்கும் போல் அந்த கிளாஸு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா அதை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு திக்கான ஒரு துணியில் வந்துட்டு இதை ரேப் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஒரு ஜிப்லாக்குள்ளே போட்டு அதை அதுக்கப்புறம் ஒரு டஸ்ட்பின் பேக்குள்ளே போட்டு நான் வந்துட்டு பேக் பண்ணேன். பிகாஸ் நம்ம அப்படியே குப்பையில் போட்டோம் அப்படின்னா அதை அப்படியே டிஸ்போஸ் பண்ண அப்புறம் குப்பை எடுக்கிறவங்க யாருன்னா அவங்க கையில் வந்துட்டு கிழிச்சிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது. அண்ட் மெயினாக வந்துட்டு அந்த டாக்ஸ் அண்ட் கேட்ஸ் எதுனா வந்துட்டு தெரியாமல் வந்துட்டு அதில் வாய் வச்சுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, குத்திக்குமே அப்படின்ட்டு நான் வந்துட்டு இந்த மாதிரி பேக் பண்ணேன். என்னால் வந்துட்டு அனிமல்ஸ் சஃபர் பண்ணுறத வந்து பார்க்கவே முடியாது. எனக்கு வந்துட்டு அழுகை வந்துடும். ரோட்டில் வந்துட்டு சின்னதாக எதுனா நாய் நொண்டி நடந்தால் கூட எனக்கு அவ்வளோ அழுகை வரும். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன விஷயந்தான். பட் இதனால வந்துட்டு வேறு யாரும் வந்துட்டு சஃபர் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதனால் நான் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு அதை பேக் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு என்னோடய ஒர்க் வந்து திரும்பி கண்டினியூ பண்ணேன். ஸோ சிக்கன் வந்துட்டு நம்ம வந்து ப்ராப்பராக வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ் டு ஹோம்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து 300 grams பிரெஸ்ட் பீஸ், இது போன்லெஸ், ஓகேவா. ஸோ இதுதான் வந்துட்டு வாங்கியிருந்தேன். இதை வந்துட்டு நான் சின்ன சின்ன பீஸஸாக வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த நைஃப் பார்த்திங்கன்னா நான் மீஷோவில் வந்துட்டு ஒரு செட்டு வாங்கியிருந்தேன்னு ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து அந்த செட்லேருந்து வந்த நைஃப் இது. ஸோ அதில் தான் வந்து நான் குட்டி குட்டி பீஸஸாக வந்துட்டு இந்த சிக்கனை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீஷோலேருந்து வாங்கின அந்த நைஃப் செட்லேயே இந்த நைஃப் மட்டும்தான் வந்துட்டு உருப்படி, மற்ற எதுவுமே வந்துட்டு வேஸ்ட்டு, எதுவுமே வந்துட்டு யூஸ் ஆகலை எனக்கு. ஸோ சிக்கன் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பூண்டு வந்துட்டு உரிச்சிக்கிட்டேன். ஸோ பூண்டு வந்துட்டு நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கும் தேவைப்படும் அண்ட் அந்த பாஸ்தா சாஸ் செய்கிறதுக்கும் தேவைப்படும். ஸோ அதனால் நிறையாவே வந்துட்டு கொஞ்சம் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன்.
ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு நான் உரிச்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய தம் ஃபிங்கரில் பார்த்திங்கன்னா அந்த நைஃப் யூஸ் பண்ணி நம்ம உரிச்சோம்ல, ஸோ அதனால் குட்டி குட்டியாக வந்துட்டு இந்த மாதிரி கட்டு விழுந்துருச்சு. இது வந்துட்டு யூஸ்வலி நடக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. எதனா டிப்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம ஸ்பெகட்டி வந்துட்டு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு இது எடுத்தேன். இது வந்துட்டு டெல்மான்டே அந்த பிராண்ட்லேருந்து பை ஒன் கெட் ஒன் இது. ஓகேவா? ஸோ பை ஒன் வந்துட்டு என் தம்பி, கெட் ஒன் வந்துட்டு நான். அவன் வந்துட்டு வாங்கியிருந்தான். இன்னொரு பேக்கெட் வந்து எனக்காக அவன் கொடுத்தான். சரி நம்ம வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அவன்கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கன்னா இவ்வளோ இருந்துச்சு. சரி இது வந்துட்டு மொத்தமாக போட்டோம்னா நிறையா ஆகிடும், கண்டிப்பாக சாப்பிட முடியாதுன்ட்டு நான் வந்துட்டு பாதி தான் வந்துட்டு அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் நல்ல வேளை நான் வந்துட்டு பாதி தான் வந்துட்டு யூஸ் பண்ணேன். பிகாஸ் அந்த பாதியே எங்களால் சாப்பிட முடியல, ரொம்ப நிறையா வந்துருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுக்கிட்டேன். அதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் உப்பு வந்து போட்டுக்கிட்டேன். அண்ட் ஆயில் வந்து கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன். பிகாஸ் அந்த ஸ்பெகட்டி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணுன்ட்டு. ஸோ ரெண்டுத்தையும் போட்டு கொஞ்சம் வந்து அந்த தண்ணி சூடானதுக்கப்புறம் ஸ்பெகட்டி வந்துட்டு உள்ளே போட்டாச்சு. ஸோ யூஸ்வலாக நீங்கள் பாஸ்தா செய்கிற மாதிரி தான், ஸ்பெகட்டியும் வந்துட்டு ஒரு டைப் ஆஃப் பாஸ்தா தான். ஸோ அது எப்படி நம்ம பண்ணுறோமோ, எப்படி வேக வைப்போம், அதே மாதிரி தான் இதுவும். நான் வந்துட்டு இதை அடிக்கடி எடுத்து வெளியே எடுத்து பார்த்துக்கிட்டேன் வேறு, வெந்துருச்சா வேகலையா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது வெந்துட்டுருக்க டைமில் சைட் பை சைட் நான் சிக்கனுக்கும் கார்லிக் கொஞ்சம் உரிச்சு வச்சுருந்தேன்ல, அதை வந்துட்டு இந்த மாதிரி போட்டு இடித்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் பாஸ்தா சாஸ் செய்கிறதுக்கு நான் குட்டி குட்டியாக வந்துட்டு பொடி பொடியாக நறுக்கிக்கிட்டேன். சைட் பை சைடு அந்த ஸ்பெகட்டியும் வந்துட்டு வெந்துட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. மொத்தமாக வந்துட்டு தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. பட் ஸ்டில் அது வந்துட்டு இன்னும் வேகலை, நல்லா ஒயர் மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு அதை நான் அப்படியே பாயில் ஆகட்டும்னு விட்டுட்டேன். அண்ட் அடுத்து இந்த சைடு வந்துட்டு பேன் ஒன்று வச்சுட்டு நம்ம சிக்கன் வந்துட்டு ஃப்ரை பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி சிக்கன் வந்துட்டு உள்ளே போட்டாச்சு. ஒரு 1 மினிட்டுக்கு அந்த சிக்கனை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே சாட்டே பண்ணிவிட்டேன். அண்ட் சைடில் வந்துட்டு அந்த ஸ்பெகட்டி வச்சுருந்தேன்ல, அதை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அந்த சூடாக இருக்கிற அந்த தண்ணிலேயே அது வெந்துக்கிட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் இங்கே சிக்கனில் வந்துட்டு நான் வெறும் உப்பு அண்ட் பெப்பர் மட்டும் போட்டு அதை வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டேன். அடுத்து நம்ம அந்த கார்லிக் வந்துட்டு நம்ம இடித்து வச்சுருந்தோம்ல, அதையும் வந்துட்டு சிக்கன் கூட வந்து சேர்த்துட்டேன். சிக்கன்லேருந்து தண்ணி வந்து ரிலீஸ் ஆகிட்டு அந்த தண்ணியிலேயே வந்துட்டு சிக்கன் நல்லா வந்துட்டு வெந்துடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். அண்ட் சைட் பை சைடு அந்த ஸ்பெகட்டியும் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கிட்டேன். நான் வந்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே வந்து அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிட்டு ஒரு வெயிட்டான பொருளை மேலே வச்சு அதை வந்து மூடிக்கிட்டேன், அந்த ஹீட்லேயே வந்துட்டு வெந்துட்டோம் அப்படின்ட்டு. அண்ட் இங்கே வந்துட்டு நான் சிக்கன் வந்துட்டு அதை சாட்டே பண்ணிக்கிட்டேன். சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு அதை நான் டேஸ்ட் பார்த்துக்கிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நார்மலாக சிக்கனை வந்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு இந்த மாதிரி கார்லிக் போட்டு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன்னாலே டேஸ்ட் தான், எனக்கு வந்து சிக்கன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், அதை வந்துட்டு நான் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ அதே பேனில் வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அது கூட நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக் வந்துட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த கார்லிக் அண்ட் பட்டர் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும்ல, அப்போ அது செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மைதா மாவு வந்துட்டு 1 ஸ்பூன் நான் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். ஸோ மைதா மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா வந்துட்டு கருகி போயிடும். ஸோ அதை நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு நான் பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். பால் சேர்த்ததுக்கப்புறமும் கைவிடாமல் நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கணும், லம்ப்ஸ் இல்லாமல். ஸோ பால் சேர்த்ததுக்கப்புறம் அது தானாக வந்துட்டு திக்காகிட்டே வரும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பால் வந்து ஊற்றி அதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெகட்டியை வந்துட்டு தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்ட்ரெயின் பண்ண அந்த தண்ணியை வந்துட்டு நான் வேறு ஒரு பாத்திரத்தில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். பிகாஸ் இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஊற்றுறதுக்கு வந்து தேவைப்படும் இன்கேஸ் ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா. ஸோ இந்த ஒயிட் சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம்ல, அதில் வந்துட்டு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் பாஸ்தா சீசனிங் வந்துட்டு வச்சுருந்தேன், அதையும் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இப்போ வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு சிக்கன் போட்டிருக்கணும், வந்துட்டு மறந்துட்டேன். அவசர கொடுக்கையாட்டம் நான் வந்துட்டு இந்த ஸ்பெகட்டியை வந்துட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இந்த பாத்திரம் சுத்தமாக எனக்கு பத்தவே இல்லை. ஸ்பெகட்டி போட்டதுக்கே வந்துட்டு சுத்தமாக இடம் பத்தலை. இதில் கூடவே வந்துட்டு நான் அந்த சிக்கனையும் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்னா அவ்வளோதான். சுத்தமாக எனக்கு அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கூட எனக்கு ஸ்பேஸே கிடையாது அந்த பாத்திரத்தில். ஏதோ கஷ்டப்பட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கையெல்லாம் செம்மையாக வலிச்சிடுச்சு எனக்கு. இங்கே இந்த கிச்சனில் அந்த மேடை வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஹைட்டாக இருக்குமா. எங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஹைட் கம்மியாக இருக்கும், இங்கே ரொம்ப ஹைட்டாக இருக்கவும் எனக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து கை ரொம்ப வலிக்குது. இதில் வந்துட்டு இதுவரை கிளறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கவும் ரொம்ப வந்துட்டு கை வலிச்சிருச்சு. ஸோ எப்படியோ வந்துட்டு ஒரு வழியாக ஃபுல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அது கூட வந்து நான் சீஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன்.
இது வந்துட்டு அந்த சீஸ் பிளாக்ஸ் வந்துட்டு தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரே ஒரு சீஸ் பிளாக் மட்டும் ஆட் பண்ணேன், அதிகமாக வந்துட்டு சேர்த்துக்கல. ஸோ ஃபுல்லத்தையும் அதை வந்துட்டு கிரேட் பண்ணி முடிச்சுட்டு நான் அதையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்துட்டு தனியாக அந்த பாஸ்தா ஸ்ட்ரெயின் பண்ண அந்த தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் வந்துட்டு நான் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் அந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக. ஸோ இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. ஸோ ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக வந்திருக்கு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தேன், என்ன ரொம்ப க்ரீமியாக இல்லாமல் கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரைக்கு எவ்வளவோ பரவாயில்ல, சூப்பராக இருந்திருக்கு. ஆனால் என்ன பாத்திரம் தான் இவ்வளோ அழுக்கு பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு இப்போ நான் துவைக்க இல்லை விளக்காமல் தூங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு நிம்மதியாகவே இருக்காது. நைட் ஃபுல்லாக பாத்திரம் விளக்கலையேன்ட்டு அப்படியே மைண்ட் யோசிச்சுட்டே இருக்கும். ஸோ டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு அதை பண்ணிக்கலாம். அவங்களும் வந்துட்டு கிட்ட வந்துட்டாங்க, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க, வந்துட்டேன் பக்கத்துலன்னு வந்துட்டாங்க. ஸோ டெய்லி இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு வர்றப்போ இந்த மாதிரி கதவு திறப்பேன் இல்லையா, இதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட் எல்லா நாள்லையுமே. ஏன்னா வந்துட்டு காலையிலேருந்து தனியாக இருக்குமா, ஈவினிங் அவங்க வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து செம்ம குஷியாக ஜாலியாகிடும். ஸோ அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு வரும்போதே கிரில் சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க கூடவே. சரி அதை வந்துட்டு நம்ம ஸ்பெகட்டி கூட வச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். அவங்களுக்கு வந்து நான் அது ஸ்பெகட்டி சர்வ் பண்ணுறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அது நல்லா வந்துட்டு இன்னும் திக்காயிடுச்சு. ஏன்னா வந்துட்டு நம்ம சீஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அது நல்லா திக்காயிட்ருக்கு. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்னமோ அந்த நார்மல் பாஸ்தா சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்பெகட்டியை விட. ஸோ எனிவேஸ் நம்ம வந்துட்டு டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாப்பிட்டு சூப்பராக இருக்குது சொல்லுங்க. சாப்பிட்டு சூப்பராக இருக்குது. சாப்பிடவே இல்லை. சூப்பராக இருக்கா? ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மாதிரி இருக்கா? ஹோட்டலில் இருந்தானே வாங்கிட்டு வந்தா. சாப்பிட்டு எப்படி? ஓ, நீ எனக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுறியா? இது தெரியாம போச்சுடா. ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டலில் இருந்து வாங்கிட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ். ஏமாத்துறா ஃப்ரெண்ட்ஸ். என்ன மிரட்டி மேலாம் சொல்கிறா ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் தான் செஞ்சேன். போவியா? ஸோ 2 பேரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்டு இருந்தோம். அவங்களுக்கு வந்துட்டு எப்போவுமே டின்னர் 2 பேருமே உட்காந்து சாப்பிட்ணும், தனியாக வந்துட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்துட்டு இந்த கான்ஜூரிங் பார்த்துட்ருக்கோம்ல நாங்கள் தான், அதில் வந்துட்டு இன்னொரு பார்ட் வந்து போட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ அதை அப்படியே பார்த்து முடிச்சுட்டு டின்னர்லாம் நாங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு பில்லோஸ் எல்லாம் எடுத்து இந்த சோஃபா மேலே போட்டு அதில் அப்படியே படுத்துட்டு பார்க்கலான்னு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் ஜாலியாக வந்துட்டு படம் பார்த்துட்டு அன்றைக்கி டே வந்துட்டு நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான், இங்கேயே வந்துட்டு இந்த வீடியோ முடிச்சிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பாய்.